வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் பேனக்காரங்கள. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் போட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்தல் டைம் ஆகிப்போச்சு. இன்னும் பேசலாம். பார்த்திங்கன்னா சட்டசபை தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கடந்த கால தேர்தலையும் இந்த கால தேர்தலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் தொடர்ந்து ஆட்சி பிடிச்ச யாருமே ஜெயலலிதா தான். இவங்களுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சி யாருமே பிடிக்கலன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த தடவை தமிழ்நாட்டில் ஒரு புரட்சிகரமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குவதற்கான வேலையில் தான் திமுக இறங்கியிருக்காங்க. அந்த ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்சியை தக்க வைப்பதற்கான பணிகளில் திமுக மும்முரமாக இருக்காங்க. அந்த நிலையில் ஒன்றிணைவு வா என்ற நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. இப்போ தமிழ்நாடு ஒன்றும் என்பது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே எல்லா இடங்களிலுமே திமுக சார்பில் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. கூட்டணியும் பலப்படுத்தும் வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே திமுக கூட்டணியில் பலமான கூட்டணியாக தான் இருக்குது. இப்போ கூடுதலாக 2 கட்சிகள் இணைய போது, ஒன்று ஓ பன்னீர்செல்வம், இன்னொன்று தேமுதிக. பாமகவும் இணையலான்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பாமக வராத பட்சத்தில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டணியை பலப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுகவும் சரி திமுகவும் சரி 22% வாக்குகள் வச்சுருக்காங்க. கூடுதலான வாக்குகள் தான் வெற்றி தீர்மானிக்கும். அந்த வகையில் விஜய் தலைமை தாவேக்கா எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க போகிறதுங்கிறது போக தெரியும்னாலும் சில விஷயங்கள் வாக்கு சதவீத அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட்டணி கட்சிகளை சார்ந்ததாக இருக்கும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் திமுக அங்க வைக்கிறதுனால எளிதாக வெற்றி பெறலாம் என்று திமுக கணக்கப்படுது. அந்த வகையில் தான் தமிழ்நாடு இந்த ஸ்கீம் எடுத்திருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு இந்த ஸ்கீம் கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக தான் அவங்க எடுத்திருக்காங்க. கூட்டணியில் எல்லா கட்சிகளுமே இணைத்து வெற்றி வகை சூடனுங்க தான் அவங்களுடைய பிளானாக இருக்குது. அவங்களுடைய வெற்றி அந்த கூட்டணி பலத்தில் இருக்குது. கூட்டணி பலம் வெற்றியை தருமாங்கிறத நீங்கள் தான் முடிவு சொல்லணும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனக்காரன்.